ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் நிறைய வகையான ஸ்டைலில் இருக்குதுங்க. நான் ஏற்கனவே 2 முறையில் நான் போட்டிருக்கேன். இந்த முறையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக ஹோட்டலில் இந்த மாதிரி செய்வாங்க. பெரும்பாலும் ஐயர் வீட்டுங்களில் இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு தான் செய்வாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானவுடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லெண்ணெய்ன்றதுனால இந்த புகைச்சல் அப்புறம் இந்த நுரையெல்லாம் அதிகமாக வருது. அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு அரை மூடி துருவின தேங்காய் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்திலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் நான் இந்த மாதிரி காம்போடு கட் பண்ணிவிட்டு நடுப்பகுதியில் 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் இருந்தால் 4-5 பீஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். இது ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்துடணும் இந்த ஆயில்லையே. இப்போது அதே பேன்லேயே இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய்னாலே கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருக்கணும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடயே வரமிளகாய் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி நிறையா பூண்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கணுங்க. பூண்டு நல்லா வதங்கினோடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயமும் நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 4-5 தக்காளி நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கூழ் பதமாக வதக்கிக்கலாம். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூடயே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 கிளறு மட்டும் கிளறி விட்டுருங்க. இப்போது இதில் தேவையான அளவு அந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு தண்ணியெல்லாம் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கத்திரிக்காவுக்கு 50 கிராம் புளி கரெக்டாக இருக்கும். நீங்கள் புளி அதிகமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஏற்கனவே வதக்கி வச்சு கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கத்திரிக்காய் ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கும். இப்போது இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் காலையில் வச்சுட்டு மதியானம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா அதை விட ரொம்ப வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே இந்த கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னை அதிக அளவு உற்சாகப்படுத்தும். தேங்க்யூ.